வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாம்பன் புதிய ரயில் பாலம் 2 வாரங்களில் திறக்கப்படலாம் என ரயில்வே அதிகாரிகள் தகவல். பிரதமர் பங்கேற்கும் நிலையில் ஹெலிகாப்டர் இறங்குதளத்தை ஆய்வு செய்த ரயில்வே துறை அதிகாரிகள். விழுப்புரம் தனியார் மருத்துவமனையில் முறையான சிகிச்சை இல்லாததால் நோயாளி உயிரிழப்பு என குற்றச்சாட்டு. உயிரிழந்த நபரின் உறவினர்கள் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் மறியல், போக்குவரத்து பாதிப்பு. நெல்லையில் கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லை என ஜாகிர் ஹுசேன் மகன் வீடியோ வெளியிட்ட நிலையில் நடவடிக்கை. ஹோலி பண்டிகை முடிந்து திருப்பூர் திரும்பும் வடமாநில தொழிலாளர்கள் ரயில் நிலையத்தில் கடும் சோதனைக்கு பின்னரே வெளியே அனுப்பப்பட்டனர். கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிப்பு. தூத்துக்குடியில் 4 மணி நேரம் பெய்த கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த நீர். கோவில்பட்டி, பசுபந்தனை சுற்றுவட்டாரங்களிலும் கொட்டி தீர்த்த கனமழை. நெல்லை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை. மணிமுத்தாறு அருவி, அகத்தியர் அருவியில் குளிக்க தடை விதிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு நடைமுறையை 25 ஆண்டுகளுக்கு மாற்றக்கூடாது. ஒவ்வொரு மாநிலமும் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் முடிவு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகளின் குழு பிரதமரை சந்திக்க தீர்மானம். தற்போதைய நாடாளுமன்ற கூட்டத்திலேயே பிரதமரிடம் மனு அளிக்க முடிவு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை வரையறுக்க வல்லுநர் குழு. கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரிந்துரை. இந்த குழுவிற்கு நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு என்று பெயரிட நான் முன்மொழிகிறேன். திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பாஜகவினர் போராட்டம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டம் நாடகம் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கொலை தொடர்பாக 11ஆம் வகுப்பு மாணவர் கைது. கொலைக்கு முன் ஜாகிர் ஹுசேன் பள்ளிவாசலில் இருந்து புறப்பட்ட தகவலை தொலைபேசி மூலம் குற்றவாளிகளுக்கு தெரிவித்தது விசாரணையில் அம்பலம். காரைக்குடியில் ரவுடி மனோஜ் கொல்லப்பட்ட பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. ஓட ஓட விரட்டி கொன்ற கும்பல் தப்பிச் செல்லும் காட்சிகளும் பதிவு. வேடச்சந்தூர் அருகே 2 வீலர் மீது மோதி மண்மேட்டில் ஏறி பாய்ந்த கார். காரில் இருந்த 2 காயங்களுடன் உயிர் தப்பினர். மராத்தி அமைப்பினரை கண்டித்து கர்நாடகாவில் கன்னட அமைப்புகள் முழு அடைப்பு போராட்டம். தமிழக கர்நாடக எல்லையில் வழக்கம் போல் பேருந்துகள் இயங்குவதால் எவ்வித பாதிப்பும் இல்லை. ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே சொகுசு பேருந்தில் சிக்கிய 1/2 கிலோ தங்கம், 18 லட்சம் ரூபாய் ரொக்கம். ஹைதராபாத்தில் வழிப்பறியில் ஈடுபட்டு கடத்தி வந்தவர் கைது. ஒப்பந்த கூலியை உயர்த்த கோரி விசைத்தறி உரிமையாளர்கள் 4வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம். வரும் 25ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர். ஏப்ரல் 5ஆம் தேதி பிரதமர் மோடி இலங்கை செல்வதாக அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசாநாயக்க தகவல்.
இரு நாடுகளிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. அமெரிக்காவில் தங்கியுள்ள பிற நாட்டினர் 5,32,000 பேரின் தற்காலிக அனுமதியை ரத்து செய்ய ட்ரம்ப் முடிவு. 1 மாதத்திற்குள் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என தகவல். தொடக்க விழாவுடன் ஐபிஎல்லின் முதல் போட்டி நடைபெறுமா? கொல்கத்தாவில் கருமேகங்கள் சூழ்ந்துள்ளதால் சந்தேகத்தில் ரசிகர்கள். சேப்பாக்கத்தில் நடைபெறும் ஐபிஎல் போட்டியை காண சிறப்பு பேருந்துகள் இயக்கம். ஐபிஎல் டிக்கெட்டை காண்பித்து இலவசமாக பயணிக்கலாம் என மாநகர போக்குவரத்து கழகம் தகவல். முன்னாள் உலக ஹெவிவெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் ஜார்ஜ் ஃபோர்மன் காலமானார். உடல்நலக்குறைவால் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உயிரிழப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் கூறியிருக்கிறது. இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள வானிலை ஆய்வு மைய இயக்குனர் செந்தாமரை கண்ணன், வடக்கு உள் கர்நாடகா முதல் தென் தமிழகம் வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக கூறியுள்ளார். இதனால் வரும் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் வரும் 26ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மைய இயக்குனர் செந்தாமரை கண்ணன் விவரித்திருக்கிறார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் 24ஆம் தேதி ஓரிரு இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஏதுமில்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடியில் 8 சென்டிமீட்டரும், குமரி மாவட்டம் திருப்பரப்பில் 4 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயாசாமி. ஐயாசாமி, மழை தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழகத்தில் நீலகிரி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இன்று கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று உதகை மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் இருந்து காலை முதல் வெயில் காணப்பட்டது. பிற்பகல் முதல் சுமார் தற்போது இப்போ 1 மணி நேரத்திற்கும் மேலாக உதகை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளான பிங்கர் போஸ்ட், தாவரவியல் பூங்கா, கல்லட்டி, கேத்தி, அணிக்குறை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று பள்ளிகள் இருந்ததால் இந்த நேரத்தில் மழை பெய்ததால் மாணவ மாணவிகள் மிகவும் சிரமம் அடைந்தனர். தொடர்ந்து மழை காணப்பட்டு வருவதால் குளிரும் நிலவுகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. இந்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழலும் நிலவுகிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஐயாசாமி. தூத்துக்குடியில் பெய்த பலத்த மழை காரணமாக தென்பாகம் காவல் நிலையத்திற்குள் குளம் போல் நீர் தேங்கியது. தூத்துக்குடியில் இன்று அதிகாலை 2 மணி முதல் சுமார் 4 மணி நேரம் பலத்த மழை பெய்ததால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தென்பாகம் காவல் நிலைய வளாகத்தை சுற்றி மழை நீர் சூழ்ந்தது. காவல் நிலையத்திற்குள்ளேயும் மழைநீர் புகுந்ததால் காவலர்கள் அங்குள்ள கோப்புகள், கணினிகள் உள்ளிட்ட பொருட்களை பாதுகாப்பான இடங்களில் எடுத்து வைத்தனர். இதேபோன்று முத்தையாபுரம் தெற்கு தெரு பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. சாலைகளில் தேங்கியுள்ள தண்ணீரால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே கோவில்பட்டியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவத் தொடங்கியது. காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் நண்பகலில் மழை கொட்டி தீர்த்தது. கயத்தார், கடம்பூர், விளாத்திக்குளம், இளையரசனேந்தல் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இதேபோல தூத்துக்குடி மாவட்டம் பசுபந்தனை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகம்பட்டி, மீனாட்சிபுரம், வடக்கு கைலாசபுரம், கப்பிக்குளம் ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.